கோதை, எனக்கு உன் மேல கொஞ்சம் கோவம். ஏன்? எனக்கு தெரியும். நீங்க ஊர்ல இருந்து வந்த அப்புறம் நான் உங்களை பார்க்க வரவே இல்லை, அதானே? ஊர்ல அத்திம்பேர் அத்தை எல்லாம் சௌக்கியமா? அவள்லாம் சௌக்கியமா தான் இருக்கா. ஆமா, நீ எதுக்காக சாராவுக்கு போனை வாங்கி கொடுத்து காசை கரியாக்குற? என்ன சொல்ற அத்தை? சாராவுக்கு நீ செல்போன் வாங்கி கொடுத்தியா? செல்போன்? ஒரு நிமிஷம். உங்க அம்மாவா இருந்தா நானும் அவள்கிட்ட பேசுறேன். ஹலோ. ஹலோ சிஸ்டர், நான் ராமன் பேசுறேன். சொல்லுங்க. எங்க இருக்கேள்? நான் எங்க அத்தையை பார்க்க சாரா ஆத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா? நல்ல வேலை சிஸ்டர். ஒரு முக்கியமான விஷயம். நான் சாராவுக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுத்துருக்கேன். யார் கேட்டாலும், முக்கியமா அத்தை கேட்டானா இதை கோதை தான் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணுங்க. ஓஹோ, அத்தையும் இப்போ அதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். கோதை, ஏதோ அத்தையும் இதை பத்தி தான் கேட்டுட்டு இருந்தா. என்ன, யார்கிட்ட பேசின, என்ன விஷயம்? அது எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் எங்க அம்மாட்ட பேசணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா. நீங்களும் அதே சொல்லிட்டு இருந்தேல, அதான் சொன்னேன். நீங்க ஏதோ செல்போன் பத்தி கேட்டுட்டு இருந்தேளே. ஆமா, நீ சாராவுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தியா? ஆமா அத்தை, நான் தான் வாங்கி கொடுத்தேன். நான் வெளியில இருக்கிறச்ச ஆபீஸ் விஷயமா ஏதானும் விசாரிக்கிறதுக்காக சாராக்கு நான் தான் செல்போன் வாங்கி கொடுத்தேன். சரி சரி. அப்புறம் இந்த தடவை நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ தேசிகன் லட்சுமிக்கு வரன் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன், லட்சுமிக்கு வெளியில எல்லாம் வரன் பார்க்க வேண்டாம், நம்ம கோதையோட அண்ணா அமுதம் இருக்கான், ரொம்ப நல்ல பையன், அதோட உங்க அப்பா அம்மாவை பத்தியும் நல்லா எடுத்து சொன்னேன். பெருமாள் அனுகிரகம் இருந்தா எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லைன்னு தேசிகம் சொல்லிட்டான். நான் உங்க அப்பா அம்மாவை வந்து பார்த்து பேசணுமே. நானே எங்க அம்மாட்ட சொல்லி அவளை வந்து உங்களை பார்க்க சொல்றேன் அத்தை. இல்ல கோதை, அது முறை கிடையாது. நாங்க பொண்ணை பெத்தவா, நாங்க தான் பிள்ளையாத்துக்கு வந்து பேசணும். அதனால ஒரு 2 நாள்ல உங்க அப்பா அம்மா வந்து பாக்குறேன்னு சொல்லு. என்ன சொல்லிடுறியா? சரி அத்தை, சொல்லிடுறேன். அப்ப நான் புறப்படுறேன். வரேன் லட்சுமி. சரி கோதை. அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரிப்பா, பாத்து போ, பைக்ல வேகமா போகாத. சரி, வரேன் மாமா. பாப்பா. மா, பாட்டி மாமிலாம் எங்க காணோம்? கரிகா வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காப்பா. அப்படியா? சரி, எனக்கு நேரமா இருது. அவட்ட சொல்லிடுறியா? அப்புறம் ஆபீஸ் போகும்போது கண்ணன் சொல்லிட்டு போலேன்னு பாட்டி கோச்சுக்கு போறா. நான் சொல்லிடுறேன்ப்பா. சரி மாமா, நான் வரேன். வந்துடுறேன் மாமா. சரிம்மா. அம்மா, உடம்ப பாத்துக்கோ, கரெக்டா மருந்துலாம் சாப்பிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. ஹெல்மெட்டை போட்டுன்னு போனா கேட்க மாட்டேங்கிற. மாமா, மாமா, இங்க டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா, இதோ வரேன். இருங்க, நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன். என்ன அவசர அவசரமா வர? உன் பையன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானே? அவன் என்கிட்ட ஒன்னும் சொல்லல. நேத்து உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு கூட்டின்னு போனானே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வேகமா வந்தேன். அதானே பார்த்தேன். என்னடா இத பத்தி நீ இன்னும் என்கிட்ட கேட்கலையேன்னு நினைச்சேன், கேட்டுவிட்டேன். எப்படி மாமா கேட்காம இருக்க முடியும்? என்கிட்ட கேட்க முடியாத விஷயத்தை தான் அவன் உங்ககிட்ட கேட்டிருப்பான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்காதா? அவன் நல்ல விஷயமா தானே கேட்டான். அவன் என்ன ஒரு அப்பாவியா நினைச்சுட்டு கேட்டான். அப்படி என்ன மாமா, உங்களை அப்பாவியா நினைச்சுட்டு அவன் கேட்டான்? உங்ககிட்ட அப்பா அம்மாவோட கல்யாண போட்டோ ஏதாவது இருக்குமா, அப்பாவை பத்தி ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமான்னு கேட்டான். அப்படி எந்த போட்டோவும் என்கிட்ட இல்லையே கண்ணான்னு சொல்லிட்டேன். அடையாளம் ஏதாவது சொன்னேல மாமா? காமனாதாம்மா சொன்னேன்.
நல்ல சேப்பு, அதிக உயரமும் இல்லை, அதிக குள்ளமும் இல்லை. சுருக்கமாக சொல்லப்போனால் மைத்திரிக்கு ஏற்ற ராமன் தான் உங்கள் அப்பான்னு சொன்னேன். ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த அடையாளத்தையும் சொல்லலை. ஏன்னா கண்ணா அன்னைக்கு தான் அப்பாவை பற்றி அவ்வளோ தூரம் பேசினது நான் இன்னும் மறக்கலம்மா. அவரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணியா இருந்த என் அம்மாவை விட்டுட்டு ஓடி போனியே, அப்படி விட்டுட்டு ஓடி போக எப்படியா உனக்கு மனசு வந்ததுன்னு கேட்கணும். உன்னையே நினைச்சு தன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறேன். என் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளியான்னு சொல்லுவேன். ஐயோ, என்னடா கண்ணா பேசுற? இன்னும் நீ அவர் மேல கோவமா தான் இருக்கியா? ஆமாம்மா, இந்த கோவம் என்னைக்குமே மாறாது. நீ எவ்வளோ வருத்தப்பட்ட. அப்படி இருக்கிறச்ச நான் எப்படி அவங்கிட்ட உங்க அப்பா அம்மா போட்டோ ஊர்ல என்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும்? அவனால உங்க ஆத்துக்காருக்கு ஆபத்துங்கிறதுனால இல்லைன்னு பொய் சொல்லி மழுப்பிட்டேன். அவன் மனசுல இருக்கிற தான் அப்பாவை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவனுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணி வைக்கிறேன். நீ இதை பத்திலாம் கவலைப்படாத. நான் சொன்ன ஸ்ரீராம ஜெயத்தை எழுது, விடாம எழுது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இதை பாரு, இன்னைக்கு எழுத வேண்டியதை பாதியில விட்டுட்டு இப்படி கவலைப்படுறிய. நீ முதல்ல அதை போய் எடுத்து 108 தடவை எழுது. சரி மாமா. நீங்க எங்க இந்த பக்கம்? நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். ஆமா, ஏதோ பலத்த யோசனையா போயிட்டு இருக்க போல இருக்கு. அன்னைக்கு எங்க ஆத்துக்காரர் பெண்கள் 5 காரணத்துக்காக மறு விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பராசர முனிவர் சொன்னதா சொன்னார். அதுக்கு நீங்க எதுக்காக ராகவனை வெறுக்கிறேன்னு நீங்க கேட்டீங்க. அவன் அடுத்தவன் பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். நான் பராசர முனிவரா இருந்திருந்தா பார்வையாலே சுட்டு எரிச்சிருப்பேன்னு சொன்னார். எனக்கு மனசே சரியில்லை. இதெல்லாம் உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜபண்டியாத்துக்கு போயிட்டு இருக்கேன். சரி வாங்க, நானும் வரேன். வரலாமோ? ஆஹா, வாங்க மாமி. அட நம்ம சடகோபன், என்ன ஆச்சரியம், 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க. உட்காருங்க மாமி, நீங்களே உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அட பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. என்ன எவ்வளவு தூரம்? எனக்கு மனசே சரியில்லை. ஏ, என்னாச்சு? இத்தனை நாளா ராகவன் பேச்சு இல்லாம இருந்தது. 2 நாளைக்கு முன்னால மேல திரு சேஷாத்ரி ஐயங்கார் வந்திருந்தார். அவரோட பொண்ணு ஆத்துக்காரர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரோன்னு. ஆமா. அவ ஆத்துல அந்த பொண்ணுக்கு மறு விவாகம் பண்ணிடலான்னு பாத்துட்டு இருக்கா போல இருக்கு. ஓஹோ. சில பேர் அதை ஏத்துக்கல போல இருக்கு. இது சம்பந்தமா சாஸ்திர சம்பிரதாயங்கள என்ன சொல்றதுன்னு கேட்கறதுக்காக எங்க ஆத்துக்கார பார்க்க வந்திருந்தார். யாரு? தேசிகங்கிட்டயா? ஆமா. அதுக்கு அவர் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பராசுர முனிவர் பெண்கள் 5 நிலையில மறுவிவாகம் செய்துக்கலாம்னு சொன்னதா சொன்னார். அதுக்கு இவர் விதவைகள் மறுவிவாகம் செய்துக்கலாம்னு சொல்றேல, அப்புறம் எதுக்காக ராகவனை வெறுக்கிறேன்னு கேட்டார். அடுத்தவன் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துறவனை பத்தி பேசாதே, அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு கண்டபடி பேசிட்டார். என்னால தாங்கிக்க முடியல, மனசு பாரமாயிடுது. ராகவன் புள்ள அமுதனுக்கு நம்ம லட்சுமியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நாம எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு என் தம்பி ராகவன் மேல இருக்க கோபம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறது. 2 குடும்பமும் என்னையுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுது. தேசிக எதையும் சொல்லுவான், திட்டுவான், மறந்துடுவான். ஆனா ராகவன் மேல அவனுக்கு இருக்கிற கோபம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. விதவையான பெண்கள் கூட ஒருத்தருக்கு மனைவியா இருந்தவங்க தானே.
தேசிக அந்த விதவை திருமணங்களை ஏத்துக்கிறான். ஆனா ரங்கநாயகியை பொறுத்த வரைக்கும் அவ அடுத்தவ மனைவி, அவளை ராகவன் இழுத்துட்டு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கோவத்தை எண்ணெய் ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கான். தேசிகனோட இந்த நியாயம்தான் இந்த இடத்துல எனக்கு புரியவே இல்லை. 25 வருஷமா ரங்கநாயகியும் ராகவனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த 25 வருஷத்துல அவ முத கணவன் உயிரோட இருந்திருந்தா ராகவனுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் இல்ல. ஆனா அப்படி எதுவும் நடக்கலையே. அவங்க 2 பேரும் நல்லபடியா வாழ்ந்து 2 குழந்தைகளையும் பெற்றிருக்காங்களே. ஒருவேளை அந்த முதல் கணவன் கோழையா இருந்து பயந்துன்னு பேசாம விட்டு இருந்தா? வாய மூடு சடகோபா. ராகவனோட இத்தனை வருஷம் பழகி இருக்க, அவன் என்ன அயோக்கியனா? அவன் ரொம்ப பரோபகாரின்னா. அந்த பரோபகாரி பாவம் பண்ணுவானா? கண்டிப்பா இருக்காது. ஏமா, நாங்க தான் இத பத்தி ராகவன் கிட்ட கேட்க முடியாது. நீங்க சென்னையில தானே இருந்தீங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாமே. அவளை பார்த்ததும் அவ கல்யாணத்தை பத்தி கேட்கவே எனக்கு மனசு வரல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ரங்கநாயகோட முகத்தை பார்த்தா ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டு அவ இன்னொருத்தனோட வாழறவளா தெரியல. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் தம்பியும் அப்பேற்பட்டவன் இல்ல. நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்தது உங்க உதவியை நாடிதா. இந்த நிலைமையில நான் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எனக்கு தர்ம சங்கடமான நிலைமை. நீங்க தான் என் தம்பி ராகவன் கிட்ட அவனோட திருமண வாழ்க்கை எப்படி ஆரம்பமானதுன்னு கேட்கலாமோன்னு. எப்படிமா? இத்தனை நாளா கேட்காத நான் போய் இப்ப ராகவன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? இல்ல நான் தான் அவனை நேருக்கு நேர் நிக்க வச்சு இப்படி ஒரு கேள்வியை கேட்கத்தான் முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் ராகவன் தப்பு செய்யறதுக்கு பயப்படுறவன். அந்த ரங்கநாயகியும் நல்ல குணவதியாத்தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இத பத்தி கேட்கவே முடியாது. வேணும்னா நான் ஒண்ணு பண்றேன். ரங்கநாயகியோட அப்பா என்ன ஆனார், ரங்கநாயகியோட முத புருஷ வீடு எங்க இருக்கு, இந்த விவரத்தெல்லாம் எப்படியாவது ராகவன் ரங்கநாயகி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்படி அதுவும் என்னால முடியலன்னா ராகவன் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்கிட்டயே நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பெண்களோட மறு விவாகத்தை ஆதரிக்கிற தேசியங்கிட்ட ராகவனும் ரங்கநாயகியும் எந்த தப்பும் பண்ணலங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேசியங்கிட்ட சொல்லி புரிய வச்சு உங்க 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க முயற்சிக்கிறேம்மா. கவலைப்படாம நிம்மதியா இருமா. இது சம்பந்தமா நான் உடனே சென்னைக்கு போறேன். ஒரு சின்ன தடயம் கிடைச்சா கூட உடனே வந்து உங்ககிட்ட சொல்றேன். ரங்கம், அமுதம் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, இது வரைக்கும் வரல. உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? ஃபோன் ஒன்றும் பண்ணல, இது வந்துடுவாண்ணா. 1 2 1 2 2 குறையிறத. என்ன குறையிறது? இதோ பாருங்க, ஆத்துல இருக்கிறது மொத்தம் 4 பேர். 4 பேரும் ஒன்னா உட்காந்து ஒரு நாளாவது சாப்பிட்டுருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, கோதையும் அமுதனும் மிஸ்ஸிங். இப்படிதான் தினம் ராத்திரியில யாராவது ஒருத்தர் லேட்டா வர. சரி, லேட்டா வரவா அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டோம், நீங்க சாப்பிட வாங்கோ அப்படின்னு கேட்கிறீங்களோ? அதுவும் இல்ல. உப்பிலி, உனக்கு பசிச்சா நீ சாப்பிட வேண்டியதானே, யாரு வேண்டாங்கிறது? இது நீங்க சொல்லணுமா? தினம் தினம் நான் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். தினம் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கேள்? சமையல் பண்ணிட்டு இருக்கேள் அதானே? இதோ பாரு, என் சமையல நானே தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு, கிரகச்சாரம். சரி சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட வாங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி. என்ன கோதை, அத்தையாத்துக்கு போயிட்டு வரியா? ஆமா, கும்பகோணத்துக்கு போயிருந்தவெல்லாம் வந்துட்டாளா? வந்துட்டா. ஏண்டி, சாரா விஷயம் என்னாச்சு? அது புஸ்ஸுன்னு போயிடுத்துமா. இவா என்னவோ பெருசா நடக்க போறதுன்னு நினைச்சுட்டு உப்பிலியப்பன் கோயில் போனா. ஆனா அங்க அத்திமேர் சாராக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அப்படியா? பாவம், நீட்டி முழைக்கிண்டு கும்பகோணத்துக்கு கோமலா மாமி போனது சப்புன்னு போயிடுத்தே. ஆனா இந்த விஷயத்துல கோமலா மாமியை விட லக்ஷ்மி தான் துடியா துடிச்சுட்டு இருந்தா. சாரா பண்ண தப்ப அப்பாட்ட சொல்லியே ஆகணும்னு ஒத்த கால நின்னா. சரி,
எல்லாரும் சாப்பிடலாம் வாங்கோ, இல்லைன்னா மறுபடியும் உப்புளி வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவார். அப்பா ஒரு நிமிஷம். கோமலா மாமி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னா. என்னடி? பயப்படாதம்மா. கோமலா மாமி சொன்னது லக்ஷ்மியோட கல்யாணத்தை பத்தி. நம்ம அமுதனுக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கோமலா மாமிக்கு ஆசை.